25 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ வந்து சென்னையில் வீடு எடுத்து இருக்கேன். இப்போ வந்து இருக்கேன். How is that? நம்ம நாடுக்கு திருப்பி நம்ம வந்து செட்டில் ஆகுறோங்கிறது எப்படி இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 13 வீடு ஷிஃப்டிங் பண்ணியிருக்கேன். என்னுடைய என்ட்ரி எப்பவுமே என்னுடைய கண்ணு இல்லைன்னா லிப்ஸ் தான் இருக்கும். அப்படியே கார்லேருந்து கால் எடுத்து கீழே வைக்கிறது தான் இருக்கும். அப்படியே அந்த ஹீல்ஸ் அப்படி இப்படி வரும், அப்படிதான் வரும். சிரிப்பு வருதா? ஆனா அப்ப அதுதான் ரொம்ப மாசா இருந்துச்சு. அதை யோசி இமேஜின் பண்ணி பார்க்குறேன். மேக்ஸிமம் லவ் ஃபெயிலியர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது. மோர் ஆஃப் டிவோர்ஸ், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சூசைடல் தாட்ஸ் நிறையா வருதுன்னு சொல்லுவாங்க. 2 பேருமே உண்மையிலேயே செஞ்சிட்டு இருக்கிற சில தவறுகள் அதை வந்து சுட்டி காமிக்க மாட்டாங்க. வாட் தே வில் டூ இஸ் அதை வந்து மறைப்பாங்க. மறைச்சி தலையை தடவி ஐயோ நீ என்னம்மா, நீ எப்படிப்பட்ட பொண்டாட்டிமா, நீ எப்படிப்பட்ட புருஷன்டா, அவளுக்கு கொடுத்து வைக்கலடா, இப்படி வந்து ஏற்றி விட்டு என்ன ஆகும், பெருசாயிடும். சின்மயி மேமோட ஒரு இஷ்யூ, இப்போ முத்துமழையே சாங் அவங்க நம்ம இங்கே பேன் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ ஸ்டேஜில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை அவ்வளோ பேர் கொண்டாடினாங்க. எங்கே போனாங்க இவ்வளோ நாள், இப்போ கொண்டாடுறாங்க அவங்கள. ஆனால் அன்னைக்கு அவங்க வைரமுத்து சார் பற்றி அவங்கள பற்றி ப்ளேம் பண்ணிட்டு அந்த இஷ்யூ பேசும்போது யாருமே சப்போர்ட் பண்ணி நிற்கிற மாதிரி இல்லை. அந்த யாரு அது மாதிரி ஒரு இஷ்யூ வந்து சொன்னாங்க. அது எல்லாரும் எந்த அளவுக்கு அதை கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சைப்படுத்தினாங்க. மோஸ்ட்லி நோ ஒன் சப்போர்ட்டட் ஹர். ஆனால் சின்மயி கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மற்றவங்க யாருக்குமே தெரியாது. அதை யாருமே ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, இல்லை யாருமே அதை ஜட்ஜ்மெண்ட்லாம் பேசக்கூடாது. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் விசித்ரா மேம் இருக்காங்க. ஹாய் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைனலி சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டீங்க. எஸ், such a big நியூஸ் இல்ல அது? எஸ், கண்டிப்பா. இது எல்லாருக்குமே ஒரு புது நியூஸ். எத்தனை வருஷம் கழிச்சு நான் அந்த ஷிஃப்ட் ஆயிருக்கேன் தெரியுமா? சொல்லு சும்மா. உங்களுக்கு கல்யாணமாகி 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. 25 ஆயிடுச்சா? ஆமா. ஸோ 25 இயர்ஸா? 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ வந்து சென்னையில வீடு எடுத்து இருக்கேன். இப்போ வந்து இருக்கேன். How is that? நம்ம நாடுக்கு திருப்பி நம்ம வந்து செட்டில் ஆகுறோங்கிறது எப்படி இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஆல்மோஸ்ட் நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 13 வீடு ஷிஃப்டிங் பண்ணியிருக்கேன். எங்க மேம்? லைக் ஊர்லயே? எங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு முதல்ல வந்து நான் ஹைதராபாத் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கோவா போயிருக்கேன். கோவாலேருந்து பூனே போயிருக்கேன். பூனேலேருந்து மைசூர் போயிருக்கேன். மைசூர்லேருந்து கொச்சின் போயிருக்கேன். இப்படி எல்லா இடத்துலையும் ஷிஃப்டிங் பண்ணி ஃபைனலாக இப்போ சென்னைக்கு. ஸோ இனி இங்கேருந்து நகர்றதா இல்லை நான். இனிமே எங்க இப்போ என்ன ஹஸ்பண்ட்ல என்ன சொல்றாங்க மேம்? பசங்க இப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணதுக்கு அவங்க எப்படி இருக்காங்க? இல்லை, இது ரொம்ப நாளாகவே எங்களுக்கு இந்த பிளான் இருந்தது. ஃபைனலி வி ஹாவ் டு ஷிஃப்ட் டு சென்னை அப்படின்றது. இப்போ பசங்க வந்து ஃபைனல் படிக்க போகிறாங்க. இப்போ +1 +2 இங்கே தான் படிக்க போகிறாங்க. பெரியவனும் அவனுடைய படிப்பு முடிச்சாச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து சென்னை இஸ் குட் ஃபார் அஸ் அண்ட் வி ஹவ் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் இயர். ஸோ அதனால் எல்லாம் கூடி வருது இப்போ தான். ஏன்னா ரொம்ப காலமாக வந்து நான் வந்து ஒரு நல்ல அக்கேஷன், அதாவது ஒரு மேரேஜ்னாலோ இல்லை ஒரு நல்ல ஈவெண்ட்டு, இல்லை முக்கியமாக வந்து யாராவது ஒரு ஆர்டிஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சவங்க இறந்து போனாலும் என்னால் அதை அட்டன் பண்ணவே முடியறது கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப தூரத்தில் இருப்பேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்ல அக்கேஷன்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா போய் அந்த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க முடியலையே அப்படின்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்ததுனால. வேற என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க சென்னையில்? வேற உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். ஒர்க்கே நிறைய வந்து இந்த ட்ராவலிங் அதெல்லாம் இருக்கும். வீட்டையும் ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போது வந்து செலக்டிவாக தான் ஒர்க் நம்ம எடுக்கணும். வெளியூரில் இருக்கோம், பசங்க இருக்காங்க, ஸோ நம்ம அதனால் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது. நிறைய ட்ராவலிங் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. நம்ம மார்னிங் வேலைக்கு போகணுன்னா கூட நைட் ஆனால் வீட்டுக்கு வந்துடலாம், நிறைய ஒர்க் எடுக்கலாம். ஸோ அதனால சென்னை வந்து அந்த ஒரு விஷயம். நம்ம சென்னை ஃபேன்ஸ், தமிழ்நாடு ஃபேன்ஸ் ரொம்ப பக்கத்தில் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அது என்ன சொல்கிறது, இதோட ஃபீலே வேறு.
கண்டிப்பா. இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்க போற ஒரு விஷயம் என்ன, அப்கமிங் என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறீங்க, என்ன ஒர்க் எடுத்துக்க போறீங்க? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆக்சுவலி எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. எனக்கு பிக் பாஸுக்கு அப்புறமே வந்தது. என்னன்னா, நான் பிக் பாஸ்க்கு போனதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்செப்ஷன் வரணும் என்னை பற்றி அப்படின்றது தான் போனது. திரும்ப அகெயின் வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் சேம் அதே கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் இஸ் வெரி போரிங் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அதனால எனக்கு அது எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ப்ளஸ் எனக்கு என்னன்னாக்கா ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம வந்து வெளியூர்லேருந்து போய் ஒரு ப்ராஜெக்டில் நடிக்கிறோன்னா அந்த ப்ராஜெக்ட்டு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கணும். நம்ம இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து நமக்கு த்ரில்லிங்காக இருக்கணும். நம்ம ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறோம், நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, இதனால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் இருக்கணும். பணங்கிறது வந்து இப்போ வந்து செகண்டரி. இப்போ வந்து ரொம்ப நல்ல சாய்ஸஸ் எடுத்து நல்ல ஃபில்ம்ஸோ இல்லை நல்ல கேரக்டர்ஸோ அதை எடுத்து பண்ணாதான் அந்த மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா நவ் வி ஆர் நாட் தட் 90s ஸ்ட்ரகிளிங் ஆக்ட்ரஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து என் பசங்க 10th இருந்தாங்க. ஸோ 10th வந்து கம்ப்ளீட் அவங்க கூட இருந்தேன் நான். அம்மா வீட்டில் தான் இருக்கணும். ஆமாம். ஸோ அப்படி அவங்க சொல்லலை, இட் வாஸ் மை டெசிஷன். ஸோ மேக்ஸிமம் வந்து நல்ல ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணேன். அதர்வைஸ் நான் வந்து அவங்க கூட இருந்து நல்லபடியாக அவங்களும் வந்து தே ஹேவ் கிளியர்ட் வித் வெரி குட் பர்சன்டேஜ். இனி வந்து நம்ம ப்ரொஃபஷன் பார்க்கலாம் அப்படின்னு தான். இப்போ நல்ல ஒர்க்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அப்படி இருக்கும் இல்லையா மனசுக்குள்ள? அப்படி நினச்சி வச்சிருக்கீங்களா மேம், எனக்கு இந்த மாதிரி கிடைச்சா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி? அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ வந்துட்டு இருக்கிற கதைகள் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது கொஞ்சம் முன்னெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு கிளாமராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு படம் ஷூட்டிங்க்கு போகிறோன்னா எங்களோட ஹேர் ட்ரெஸ் மட்டுமே ஒரு 10 விதமாக நாங்கள் பண்ணுவோம். ஓகே, அந்த ஹேர் ஆக்சசரிஸ் மட்டுமே ஒரு 4 பேக்ஸ் இருக்கும். ஷூஸ் மட்டுமே ஒரு 20-30 கலர் இருக்கும். அப்புறம் நம்மளுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் அப்புறம் எல்லாமே வந்து அப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எல்லாமே பளபளன்னு இருக்கும். காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு. வெரி ரேர்லி இந்த மாதிரி வந்து ஒரு வில்லேஜ் கைண்ட் ஆஃப் கேரக்டர்னு அந்த கிராமத்து கேரக்டர்னா கூட அழகாக பின் கொசவும் கட்டி நல்லா ஜுவல்லரி போட்டு தலை நிறைய மல்லிகை பூ வச்சு அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து வெறும் நேச்சுரல் லுக், அப்படி தலையை வழித்து சீவி ஒன்றுக்கு வெறும் தாலி கயிறு மஞ்சள் கயிறு மாதிரி போட்டுட்டு முகத்தில் ஆயிலியாக இருக்கணும், வெறும் ஒரு பொட்டு இருக்கணும், அப்படி தான் இப்போ படங்கள் வருது. ஸோ அது வந்து இன்னமும் வந்து ஃபிலிம் டைரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ என்னை வந்து அப்படி ரிலேட் பண்ண முடியல உங்களால். ஸோ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் லேட்டஸ்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நான் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது அந்த மாதிரி நம்ம மட்டும் பண்ண முடியாதா என்ன அப்படி என்னடா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட் நம்ம ரெடியாக தான் இருக்கோம். பட் டிரெக்டர் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்டில் ஃபிக்ஸ்ட் ஆன் த சேம் திங். ஸோ அதுலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியில் வந்து அவங்களும் கொஞ்சம் என்னைய வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா சரியா பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம். கண்டிப்பா நாங்களும் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நம்ம விசித்ரா மேம் பார்க்கலாம். ஆமா, இப்போ 2Kல இருக்கிறவங்க இப்போ அட் பிரசன்ட் உள்ள ஃபிலிம் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து நான் குவிட் பண்ண டைம்ல குழந்தைங்க. ஓகே, தே வேர் பேபிஸ். ஸோ அதனால நம்மளை பத்தி எதுவுமே தெரியல. அப்படிதான். உனக்கு என்ன வயசு? 21. நீ என்ன வயசுல இதுல பிறந்த? 2004. எனக்கு 2001ல கல்யாணம் ஆச்சு, நான் குவிட் பண்ணிட்டேன். அப்ப நீ இல்லவே இல்லை. உங்க அம்மா மம்மி டாடி கல்யாணம் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இப்போ இருக்கிற எங்க ஜென்ரேஷன் எல்லாருமே ஃபிலிம் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ். இப்போ எல்லாம் அந்த வார்ம் பிளட்டோட அப்படியே ரொம்ப எக்ஸைட்டடா எல்லாம் படிச்சுட்டு வந்து நிறைய டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்களை பற்றி தெரியாது. 90sல உள்ள ஆர்டிஸ்ட்டை பற்றி ரொம்ப மேக்ஸிமம் தெரியாது அவங்களுக்கு. இப்போ நான் கூட என்னுடைய பழைய படங்கள் எல்லாம் காமிச்சு நாங்கள் ஸோ அதில் ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அப்போ இருந்த ட்ரெண்ட் டோட்டலாக வேறு. நாங்கள் என்ட்ரியே எங்கள் ஹேர் அப்படி திருப்பி விட்டுட்டு தான் நாங்கள் வருவோம். எப்படி ஹை ஸ்பீடில் அப்படி டேர்ன் பண்ணோன்னா அப்படி ஹை ஸ்பீடில் அப்படி போய்த்து இப்படி வந்து இந்த ஹேர் வந்து இப்படி நிற்கணும். அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும். என்னோட என்ட்ரி எப்பவுமே என்னுடைய கண்ணு இல்லைன்னா லிப்ஸ் தான் இருக்கும். அப்படி கார்லேருந்து கால் எடுத்து கீழே வைக்கிறது தான் இருக்கும். அப்படியே அந்த ஹீல்ஸ் இப்படி வரும், அப்படிதான் வரும். சிரிப்பு வருதா? ஆனா அப்ப அதுதான் ரொம்ப மாசா இருந்துச்சு. ஹை ஸ்பீட்ல நடந்து வர்றது இப்படிதான். இப்ப அப்படி கிடையாது. அப்படி கண்ணை கசக்கிட்டு தூங்கி எழுந்திருச்சு, என்னப்பா எங்கப்பா இருக்க, இப்போ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இப்போ இருக்கு. ரியல் லைஃப் கேரக்டர்
அது வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. சினிமா வந்து இப்போ ரொம்ப மாறிடுச்சு. ஒரிஜினலாக இப்போ நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கணும்னு நானும் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். லெட்ஸ் சி வந்ததுன்னா நல்லபடியாக. கண்டிப்பா அதுக்கு சோஷியல் மீடியா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர்னு நீங்க நினைக்கிறீங்களா? லைக் நமக்கு சோஷியல் மீடியா த்ரூ நமக்கு லைக் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆர் இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? சோஷியல் மீடியா வந்து என்ன சொல்கிறது, அது வந்து வரமா சாபமான்னு எனக்கு தெரியல. ஒரு மோஸ்ட்லி சாபம் தான். ஒரு சில பேருக்கு அது வரமா அமைஞ்சிருக்கு. நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து திரும்ப ரீஎன்ட்ரி ஆகும்போது, நான் எப்போது கோவிடுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி நான் திரும்ப ரீஎன்ட்ரி ஆகும்போது என்ன யாருக்குமே தெரியல. என்னுடைய ஓல்டு டைரக்டர்ஸ்க்குலாம் என்னை பற்றி தெரிஞ்சுது, ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ்க்குலாம் என்ன தெரிஞ்சுது. ஓ நீயா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் புது டைரக்டர்ஸுக்கு தெரியாது. அப்போது என்ன எல்லாருமே என்கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லையா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லையா? நான் எதுலேயுமே இல்லை. எனக்கு அதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இல்லை இப்போல்லாம் வந்து அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங், இப்போ சோஷியல் மீடியா தான் ட்ரெண்டிங். அதனால வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க, ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஆரம்பிங்க, இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அது ஃபஸ்ட்டு அக்செப்டபிள். நான் ஆரம்பிச்சனும் கூட. ஆரம்பிச்சா அதில் கண்டினியூஸாக போஸ்ட் ரீல்ஸ் எல்லாம் போடணுன்றது எனக்கு தெரியாது. ஆரம்பிச்சுட்டு விட்டேன் அப்படியே ஒரு வருஷம். ஆரம்பிக்க தானே சொன்னாங்க. அப்புறம் என்ன, ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதையும் அப்டேட் பண்ணுறதோ, போஸ்ட் பண்ணுறதோ, ரீல்ஸ் போடுறதோ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம விட்டுட்டேன். நான் என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ நீ பார்த்தீங்கன்னா 90s உள்ள ஆர்டிஸ்டோட அக்கௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கேன். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ நான் தெளிவாயிட்டேன் நான். ஸோ ஐ எம் டூயிங் குட் அப்படி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் மை டீம். ஸோ வி ஆர் டூயிங் குட். ஏன்னா நான் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு போட்டியாக நானும் இருக்கணும், எஸ் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஸோ அப்படி பார்த்தா சோஷியல் மீடியா எனக்கு வந்து இனிஷியலி எனக்கு அப்படி தான் என்னை கைட் பண்ணாங்க. நட் சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு போஸ்ட் பண்ணணும், என்ன போஸ்ட் பண்ணணும், எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்போஜர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே சொல்லணும், எல்லாமே காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாங்கிறது வந்து எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ தெரிஞ்சால் போதும். அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்காங்க, எந்த ஊரில் இருக்காங்க, அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணலாம். சரி நம்ம ஒரு ப்ரொமோஷன்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணணுமா, ஒரு ஃபங்க்ஷன் காண்டாக்ட் பண்ணணுமா, ஒரு ப்ரீமியர் காண்டாக்ட் பண்ணணுமா, ஒரு நல்ல கேரக்டர் காண்டாக்ட் பண்ணணும், யூ கேன் காண்டாக்ட் மீ. இவ்வளோ தான் எனக்கு சோஷியல் மீடியா, அதுக்கு மேலே இல்லை. சோஷியல் மீடியா என்ன டாமினேட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கல. நான் சோஷியல் மீடியா அது ஒரு இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் டு பிகாஸ் பீப்புள் சர்ச் ஃபார் அன் ஆர்டிஸ்ட் ஒன்லி இன் இன்ஸ்டாகிராம். அதுக்காக அதை நம்ம வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு அது ஒரு சைக்காலஜிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் கேட்கணும்னு இருக்கு. சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அது கேட்கலாம் மேம். எதனால சைக்காலஜி பண்ணணுங்கிற ஒரு இல்லை, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் இப்போ +2 வரைக்கும் நான் வந்து சயின்ஸ் தான் எடுத்தேன். பயாலஜி வித் மேக்ஸ், ப்ராப்பராக சயின்ஸ் வித் மேக்ஸ் தான் பண்ணேன். அப்புறம் ஸ்கூலில் வந்து முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து காலேஜில் என்ட்ரு ஆகிறதுக்கு முடியல. நான் அந்த +2 டைம்லேயே நான் வந்து மூவிஸில் வந்துட்டேன். அப்போது ஐ வாண்டட் டு ஸ்டடி, ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கணும். எனக்கு எப்போவுமே சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் தான் எனக்கு படிக்கணும். நான் அப்போ வந்து நான் சைக்காலஜி சப்ஜெக்ட் எடுத்து நான் அப்போவே படிக்க ஆரம்பித்தேன். நான் அது பிஏ கிராஜுவேஷன் பண்ணேன், அப்புறம் எம்எஸ் பண்ணேன். எல்லாம் வந்து அப்படியே அந்த சைட் பை சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதையும் பண்ணிட்டீங்க. ஸோ அது அந்த சைக்காலஜி படித்தது உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? கண்டிப்பாக உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய விஷயத்தில் சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது ஆர் எனி சிச்சுவேஷன் இட் பி, அது பார்க்குற விதம் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஆர் ஃபேமிலியை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதமாக இருந்தாலும் அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கு? என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாரையும் விட எப்போவுமே டிஃப்ரெண்ட், வேறு மாதிரி தான் இருந்திருக்கு. ஏன்னா நான் அந்த யூஷுவல் ஆளுங்க மாதிரி நான் எதையுமே நான் பர்சீவ் பண்ண மாட்டேன். நான் பேசுகிறதா இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் ஏன் அது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை எஜுகேஷன் தான் நான் சொல்லுவேன். நான் படித்ததும் அது மட்டும் கிடையாது, என்னுடைய லைஃப் லெசன்ஸ். நம்ம வளர்ந்ததுலேருந்து, எங்கள் அம்மா அப்பா கூட இருந்ததுலேருந்து, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனில் நம்ம என்ட்ரு ஆனது, அந்த ப்ரொஃபஷனில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டது, நம்ம கூட பழகின ஆட்கள், நம்ம ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், அதெல்லாம் தான் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு தான் நான் சொல்கிறதே தவிர படிப்பு மட்டும் கிடையாது.
படிப்பு என்னை அனலைஸ் பண்ண வச்சது. ஒரு இடத்துல நான் இந்த மாதிரி நான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கேன்னா மேபி இதுதான் காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ண முடியும் என்னால். அதுதான் இப்போ எனக்கு வந்து எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? ஆஃப் கோர்ஸ். கிளையன்ட்ஸ் இருக்காங்க. கிளையன்ட்ஸ் வந்து நான் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி பர்சனலி நான் ரொம்ப அது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் பண்ணல. ஆஸ் அ ஹெல்ப் ஐ எம் டூயிங் நவ். என்னுடைய பேஷனே வந்து ஐ வாண்ட் டு பில்ட் அ பிக் கவுன்சிலிங் சென்டர் பண்ணணுன்றது தான் எனக்கு வந்து ஃபில்ம்ன்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் என்னுடைய முகம் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆஸ் அ செலிபிரிட்டி. மற்றபடி என்னுடைய எல்லா பேஷனும் அதில் தான் இருக்குது. இப்போ உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் வரும்போது என்ன மாதிரி லைக் பிரச்சனைகளோட வராங்க? லைக் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஏஜ் குரூப்ஸ்லையும் இப்போ ரீசெண்டாக வாட் ஆர் தி இஷ்யூஸ் தேர் அட்ரஸிங்? மேக்ஸிமம் லவ் ஃபெயிலியர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, மோர் ஆஃப் டிவோர்ஸ், அப்புறம் வந்து டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சூசைடல் தாட்ஸ் நிறையா வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டடி ரிலேட்டடு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்குது. when you talk about divorce பற்றி பேசும்போது இப்போ சோஷியல் மீடியா நம்ம செலிபிரிட்டிஸ்குள்ளே நடக்கிற டிவோர்ஸஸில், செலிபிரிட்டி கப்பல்ஸில் நடக்கிற டிவோர்ஸஸில் சோஷியல் மீடியா ஒரு பெரிய ஒரு இது எடுக்குது. அது அந்த நியூஸ் அவங்க எடுத்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் அது லைக் வெளியே வருது இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களோட மென்டல் ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது. தே புட்டிங் அவுட் திங்ஸ், இப்படி தான் நாங்கள் பிரிஞ்சுட்டோங்கிற மாதிரி தே புட்டிங் அவுட் திங்ஸ். பட் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அதை பார்க்குற விதம், ட்ரோல் பண்ணுற விதம் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களோட மென்டல் ஹெல்த் அதை எப்படி பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் அப்படின்னு வீட்டு பிரச்சனை வந்து வெளியில் வரவே கூடாது. மேக்ஸிமம் வீட்டில் வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் செலிப்ரிட்டிஸ்க்கு அது முடியாது. யாராவது சொல்லிடுவாங்க வெளியில். அவங்களே சொல்லலைன்னா கூட அவங்க கூட இருக்கிறவங்களோ இல்லை ஒரு ஃபேமிலி பீப்புளோ ஃப்ரெண்ட்ஸோ யார் மூலியமாவது அது வெளியில் தெரிய ஆரம்பித்து அது வந்து பெருசாகிடுறது தான், பூதாகரம் ஆகிடுறது. இது சின்னதாக இருக்கிற பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்குறது தான் சோஷியல் மீடியா இப்போது. ஸோ அதில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க செலிப்ரிட்டிஸ்லாம். அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றி பேசாமல் அதை பற்றி ரொம்ப அதாவது என்னை பற்றி இது வந்துருச்சு அதுக்கு ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட், என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட். அது ப்ளஸ் மற்றவங்க யாரும் அவங்க பிரச்சனையை அனலைஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும், அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் வராது. ஸோ இட் பிகம்ஸ் மோர் பிகாஸ் ஆஃப் தட். அனலைஸ் பண்ணி இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா இப்படியா இருக்குமா, அவங்க 2 பேரை தவிர பாக்கி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு அஃபெக்ட் தானே ஆகும். அதனால வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கணும், அங்கேயே வச்சு பேசி முடிக்கிறதுக்கு பார்க்கணும். இதுக்கு குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்கல்ல இந்த ஒரு விஷயத்துல. சோஷியல் மீடியா இருக்கும்போது கண்டிப்பா அது அவங்க தான் ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்படுவாங்க. ஆனால் மீடியா வந்து ஒரு சில பேர் ஹெல்ப்பாகவும் எடுத்துக்கிறாங்க, ஒரு மிரட்டுறதுக்கு ஒரு விஷயமா எடுக்கிறாங்க. நான் மீடியாவுக்கு போயிடுவேன், நான் மீடியாவில் சொல்லிடுவேன், நீ என்னன்னு சொல்லிடுவேன், நான் என்னன்னு சொல்லிடுவேன் அப்படின்ட்டு. அது ஒரு த்ரெட்டனிங் கைண்ட் ஆஃப் ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம், உங்களுடைய இன்டிமேட் விஷயம் சொல்கிறீங்கன்னா அங்கே வந்து ஒரு 100 கேமரா வந்து நின்றுடும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஃபியர் இருக்கும் செலிப்ரிட்டி கப்புள்ஸ்க்கு. இவர் நம்மளை பற்றி எதாவது சொல்லிடுவாரா, இல்லை அவர் எதாவது நம்மளை பற்றி சொல்லிடுவாளா. மியூச்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணுறது எவ்வளவோ நல்லது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தேர்ட் பர்சன்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகுறாங்களோ, ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் மதர், யுவர் ஃபாதர், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சிஸ்டர் பிரதராக இருந்தால் கூட தே ஆர் தேர்ட் பர்சன்ஸ் வென் யூ ஆர் அ ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க கிட்ட வந்து இப்போது நீ வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீ உங்கள் அம்மா கிட்ட ஏதோ போய் சொல்கிற, உன் சிஸ்டர் பிரதர் கிட்ட சொல்கிற, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உன் மேலே இருக்கிற பாசத்தில் உன்னோட தவறை வந்து மூடி மறைச்சிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள பற்றி சொல்லுவாங்க. ஐயோ என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே பையன் வீட்டில் இவளுக்கெல்லாம் நம்ம வந்து பையனை கொடுத்துருக்குறோம், இவன்னா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுது, 2 பேருமே உண்மையிலேயே செஞ்சிட்ருக்கிற சில தவறுகள் அதை வந்து சுட்டி காமிக்க மாட்டாங்க. வாட் தே வில் டூ இஸ் அதை வந்து மறைப்பாங்க. மறைச்சி தலையை தடவி ஐயோ நீ என்னம்மா, நீ எப்படிப்பட்ட பொண்டாட்டிமா, நீ எப்படிப்பட்ட புருஷன்டா, அவளுக்கு கொடுத்து வைக்கலடா, இப்படி வந்து ஏற்றி விட்டு என்ன ஆகும், பெருசாயிடும். சொன்னாலும் சொல்லனாலும் இவங்க 2 பேரோட ஈகோவை ஏற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க. ப்ளஸ் மீடியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பேற்பட்ட பெண் அவங்க, எப்பேற்பட்ட நடிகை, அவங்களுக்கு இப்படி ஒரு இதுவா, அதே மாதிரி ஒரு நடிகர்கிட்ட அதே மாதிரி அவங்கள பற்றி அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணி பேசுறது. அப்படின்னா அந்த ஈகோ ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. நான் யார் டோட்டலி மறைஞ்சிரும் அப்படியே.
வாட் ஆர் யூ, வாட் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் யூ ஹேவ் டன். நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணுன்ற அந்த இன்டென்ஷனே இல்லாமல் போயிடுது. அப்போ அதில் யார் மாட்டிக்கிறாங்க? குழந்தைங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ தே பிகம் அ விக்டிம் தேர். அப்போ உண்மையிலேயே உங்கள் பிள்ளைங்க மேலே உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்கா, உங்கள் குழந்தைங்க இதெல்லாம் கோ த்ரூ பண்ண வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா டெஃபினெட்லி இது வந்து ஒரு ஒரு பப்ளிக் இஷ்யூவாக கொண்டு போகவே கூடாது. கோ டு அ எக்ஸ்பர்ட் ஹூ இஸ் நாட் அ தேர்ட் பர்சன். அதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பர்ட்டோ இல்லை ஒரு கவுன்சிலரோ அவங்க கிட்ட போங்க. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனீங்கன்னா உங்களை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற குறைய சுட்டி காமிக்கிறவங்க தான் கரெக்டான ஃப்ரெண்டு. உங்களை வந்து தலையை தடவி நீங்கள் பண்ண தப்பையும் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் வந்து யூஆர் ஸ்டில் கோயிங் டு டூ மோர் மிஸ்டேக். ஏன்னா மேரேஜ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷன். அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குது, அதை நீ ஃபாலோ பண்ணணும். உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியலையா, டீசெண்டாக விலகணும். அதுக்கான கரெக்ட் ரீசன்ஸை கண்டுபிடிச்சி பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் சில்ட்ரன் ஆர் தேர், மேக்ஸிமம் பாசிபிள் ட்ரை டு சால்வ் தான் நான் சொல்வேன். நான் என்ன தான் குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பா பாசம் இருக்கும், குழந்தைங்களுக்கு அம்மா மேலேயும் பாசம் இருக்கும், அப்பா மேலேயும் பாசம் இருக்கும். நீங்கள் என்ன தான் பிரிஞ்சாலும், என்ன தான் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டாலும், எய்தர் த சில்ட்ரன் ஆர் வித் மதர் ஆர் எய்தர் த சில்ட்ரன் ஆர் வித் ஃபாதர். ஸோ ஒரு குழந்தைங்க அதில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்கன்னா அமிக்கபிளாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிசால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதையும் மீறி சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்னு நான் சொன்னேன்னாக்கா டொமெஸ்டிக் வயலன்ஸ். மெயினாக டொமெஸ்டிக் வயலன்ஸுன்றது வந்து அதாவது அப்பா எதிர்க்கவே அம்மாவை அடிக்கிறது, துன்புறுத்துறது, இல்லை வார்த்தைகளால் அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சிலது வந்து குழந்தைங்க ஒன்றா இருக்கும்போது பார்த்தாலும் பிடிக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் செப்பரேஷன் தான் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த சைடு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிற கொஞ்சம் விஷயங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு தோணுது. சின்மயி மேமோட ஒரு இஷ்யூ. இப்போ முத்துமழையே சாங் அவங்க நம்ம இங்கே பேன் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ ஸ்டேஜில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை அவ்வளோ பேர் கொண்டாடினாங்க. எங்கே போனாங்க இவ்வளோ நாள், இப்போ கொண்டாடுறாங்க அவங்கள. ஆனால் அன்னைக்கு அவங்க வைரமுத்து சார் பற்றி அவங்கள பற்றி ப்ளேம் பண்ணிட்டு அந்த இஷ்யூ பேசும்போது யாருமே சப்போர்ட் பண்ணி நிற்கிற மாதிரி இல்லை. அந்த யாரு இந்த ஆடியன்ஸ் சைடில் இருந்து யாரு நம்ம தான் நம்மனா யாரு ஆடியன்ஸ்னா யாரு? மீடியா. அன்னைக்கு அவங்க வந்து அவங்க ஒருத்தர் மேலே அலிகேஷன் சொல்கிறாங்க, அதை எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஏன் அவங்க வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி அவங்களுடைய பிரேவரியை வந்து ஒரு கரேஜியஸாக சப்போர்ட் பண்ணவோ, நீங்கள் எவ்வளோ தூரம் பிரேவாக நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, வி ஆர் சப்போர்ட்டிவ் டு யூ அப்படின்ட்டு, இந்த இண்டஸ்ட்ரியில் நான் யாரையும் பார்க்கல போய் சப்போர்ட்டிவாக. நானும் இருந்தேன், ஒரு தூரத்தில் இருந்தேன் நான். ஐ வாஸ் ஆக்சுவலி நான் அதை பார்க்கும்போது எப்படி இவ்வளோ ஒரு துணிச்சல் அவங்களுக்கு, எப்படி இது, ஹவு ஷி செட் திஸ் பீயிங் இன் த இண்டஸ்ட்ரி ரைட் நோ. ஷீஸ் அ எக்ஸலண்ட் சிங்கர். அவங்க வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒன் ஆஃப் த டாப் சிங்கர். அந்த மாதிரி ஒரு குரல் கேட்கவே முடியாது. ஹவு ஷீ டிட் திஸ் அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு இஷ்யூ வந்து சொன்னாங்க. அது எல்லாரும் எந்த அளவுக்கு அதை கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சைப்படுத்தினாங்க. மோஸ்ட்லி நோ ஒன் சப்போர்ட்டட் ஹர். ஆனால் அதே மீடியாவில் யாரோ ஒரு ஃபேன்ஸு யாரோ அவங்க ஐடியில் ஐயோ இந்த பொண்ணுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்கனான்னு சொன்னது தான் வைரலாச்சு. ரைட்? நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் உடனே அதை காப்பி அடிச்ச மாதிரி அத்தனை பேர் அதானே 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 அதானே. மீடியா வந்து நினச்சா எவ்வளோ நல்லது பண்ணலாம், அது பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லையே. இந்த மேட்ரு ஆஃப் அவங்க இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ அவங்கள வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏன் வாய்ப்பு கொடுக்கல, என்ன ஒரு பிரமாதமான குரல்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இந்த ப்ராசஸ் இருக்குது தெரியுமா, அவங்க சொன்ன டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய விஷயம் ஷீ டசன்ட் சே. பட் வாட் ஐ அப்ரிஷியேட் ஹர், அதுக்கப்புறமும் ஷீ வாஸ் கன்சிஸ்டன்ட். அவங்க என்றைக்குமே வந்து அந்த இதுலேருந்து பேக் அடிக்கலை. வேலை வேணும், எனக்கு வாய்ப்புகள் வேணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க என்றைக்குமே பேக் அடிக்கலை. இன்னமும் பிரேவாக அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் வந்தால் ஓகே, ஐ வில் ஷோ மை டேலண்ட், அதர்வைஸ் ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்கள் தான் தேவை இப்போ சொசைட்டிக்கு. நாட் லைக் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு வேணும் அப்படின்றதுக்காக தரக்குறைவாக இறங்கி போகிறவங்கெல்லாம் வந்து நம்ம சொசைட்டிக்கு தேவையே இல்லை.
இப்போ கங்கை அமரன் சார் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, வைரமுத்து ஒரு நல்ல ஒரு கலைஞன், பட் ஒரு மனிதராக அவர் நல்ல ஒரு மனிதர் இல்லைங்கிற மாதிரி சின்மயி மேம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போவும் இண்டஸ்ட்ரியில் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறது, அந்த ஒரு இஷ்யூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வைரமுத்து சாரோட அவருடைய எழுத்துக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே, அவர் பயங்கர திறமைசாலி அவர். ஓகே, ஆனால் சின்மயி கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மற்றவங்க யாருக்குமே தெரியாது. அதை யாருமே ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, இல்லை யாருமே அதை ஜட்ஜ்மெண்ட்லாம் பேசக்கூடாது. ஓகே, அதுவும் அவங்களுடைய பிரச்சனை. அவங்க தைரியமாக வெளியில் பேசியிருக்கிறாங்க, அவங்க தான் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ இவர் வந்து ஹீ மைட் பி வெரி குட் வித் சம்படி எல்ஸ். இப்போ நாளைக்கு நீ இன்டர்வியூ எடுக்க போனோன்னா உங்ககிட்ட நல்லபடியாக இருந்திருப்பா, பண்ணி உனக்கு எப்படி இருக்கும், சே இவரா அப்படிலாம் இருக்காது அப்படின்னு நீ நினைப்பேன். ஏன்னா உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறாங்க. யாருக்கும் ஆசை கிடையாது வெளியில் வந்து சொல்லி வர வாய்ப்புகளெல்லாம் கெடுத்துக்கிட்டு குடும்ப நிம்மதியெல்லாம் கெடுத்துக்கணும்னு யாருக்குமே அவசியம் கிடையாது. they are coming out and saying because நாளைக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் வேற ஒரு பெண்களுக்கு வரக்கூடாது, இது ஒரு அவேர்னஸாக இருக்கணும். இது வந்து அடுத்தது இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் வந்து இதெல்லாம் நம்பி ஏமாந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் சில விஷயங்கள் சில பெண்கள் தைரியமாக சொல்கிறாங்க. கரெக்டா? ஸோ அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் தானே பண்ணணும், அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல. கண்டிப்பாக. அதை விட்டுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணால் எப்படி? இப்போ அந்த ஒரு இதை பற்றி சொல்கிறீங்க, லைக் வெளில சொல்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கங்கிற ஒரு இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது. நீங்கள் நடிச்சிட்டு இருந்த சமயத்தில், அந்த ஒரு 90 சமயத்தில் இந்த பிரச்சனை எக்ஸிஸ்டாக இருக்கா? நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆர் வாட் வாஸ் த சிச்சுவேஷன் அவுட் தேர்? அந்த சமயத்தில் ஸ்பேஸ் இல்லாதனால நிறைய விஷயங்கள் வெளில வரலையா? யூ டோன்ட் நோ தட். இது வந்து இன்வேலிட் கொஷின். இப்போ நான் வந்து நீங்கள் சின்மயை பற்றி கேட்ட உடனே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இது இருக்குமா, சினி ஃபீல்டில் இருக்குதுன்றது இப்போ உண்மை தானே. அது இட் இஸ் தேர். இது நான் வந்து இல்லைன்னு சொன்னாலும் யாரும் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்க போகிறதில்ல, இல்லை இவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்ல போகிறதில்ல. இட் இஸ் தேர். அது வந்து மாறணும், கண்டிப்பாக மாறணும், அவ்வளோதான். கடைசியாக இப்போ நடிகர் சங்க கட்டணம் கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஃபைனலி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸ் வந்து. கட்டிட்டாங்களா? முடிச்சா தெரியாதா? அப்படியா? எனக்கு தெரியாது. ஆமாம், முடிச்சிட்டாங்க. பல வருஷம் பேசி பேசி முடிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் கேட்கணும்னு வந்தேன். உங்களுக்கே தெரியல? எனக்கு தெரியல. நடிகர் சங்கம்ல தான் நாங்களாம் டான்ஸ் கிளாஸ்லாம் போவோம். கலா மாஸ்டரோட ட்ரைனிங் அங்கே தான் நடக்கும். டான்ஸ் கிளாஸ் இருக்கும் டெய்லி காலையில் 7-7:30 மணி. ஆனால் நாங்கள் எல்லோரும், நான், விக்ரம் சார், நிறைய பேர், நிறைய ஆர்டிஸ்ட். இது 90ஸ்ல நாங்கள் எல்லாரும் மார்னிங் போனீங்கன்னா ஒரு 20-30 பேராது ஆர்டிஸ்ட்டுங்க, ப்ரெசண்ட் பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்டே இருப்பாங்க அங்கே. நாங்கள் எல்லாரும் டான்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு வெளியில் ஒரு சின்னதாக ஒரு கேன்டீன் இருக்கும், அங்கே போய் நாங்கள் வந்து இந்த தக்காளி சாதம் வைப்பாங்க, உப்புமா வைப்பாங்க, பொங்கல்லாம் வைப்பாங்க, சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி போவோம். அது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? அது யூ ஓன்ட் பிலீவ். அது அந்த அட்மாஸ்பியரே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன தெரியல, எல்லாம் அப்படியே எல்லாம் விலகி போய் எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கத்தில் இருக்காங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய பிரச்சனைகள். ஒன்றா ட்ராவல் பண்ணியிருப்பீங்களா நிறைய வருஷம்? என்னென்ன விஷயம்? இல்லை, நாங்கள் கிளாஸுக்கு போவோம். நாங்கள் அதே மாதிரி வந்து ஏதாவது யூனியன் மீட்டிங்ஸ் இருந்தால் அதுக்கு போவோம். அதுக்கெல்லாம் போயிட்டுருப்போம். அடிக்கடி சந்திக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் சென்னையில் தானே இருந்தேன் நான். ஸோ வி ஆல் யூஸ் டு கம். எந்த நியூ ஃபேஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் அங்கே தான் நாங்கள் போய் அங்கே ப்ராக்டிஸு. அதுக்காக நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நான் பேருன்னா ஒரு 10-20 பேர் சொல்வேன் நான். நிறைய பேர் அங்கே இதுலேருந்து வந்திருக்காங்க வெளியில். நடிகர் சங்கம் கட்டடம் ரெடியாக இருக்கலாம், அதை ஒரு சங்கமாக மாற்றுறது வந்து யார் கையில் இருக்குன்னு தெரியல. ஒரு நடிகர் சங்கம்ன்றது நடிகைகளை ஒன்று சேர்க்கறது தான் சங்கம்னு அர்த்தம். ஆளாளுக்கு மூஞ்ச திருப்பிட்டு நவகிரகம் மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் சங்கம் கிடையாது. அப்படிதான் இருக்கு இப்போ அது. ஸோ ஒரு நாளைக்கு சங்கமாக ஆகும்போது நான் சந்தோஷமாக இன்டர்வியூ கொடுக்குறேன். கண்டிப்பாக மேம். லாஸ்ட் எப்போ அங்கே போனீங்க ஞாபகம் இருக்கா? லாங் 90s ஏதோ ஒரு எலெக்ஷன்லாம் நடந்தது தெரியுமா? அப்போது ஓட் பண்ணுறதுக்கு நான் போனேன். என்னோட ஓட்டிங் கார்டே காணும். அதை யாரோ எடுத்து கால ஓட்டு போட்டாங்க அங்கே. அதான் அப்படியா? ஆமாம். ஃபைனலி இப்போ தான் அந்த கார்டு நம்பர் எல்லாம் எனக்கு கிடச்சிச்சு, எடுத்து வச்சுருக்கேன். கிடைச்சிச்சு. நானும் அந்த சங்கத்தில் இருந்தேன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் எனக்கு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமாகவே அந்த சங்கம் நீங்கள் சொன்ன மாதிரி பழைய மாதிரி ஃபார்ம் ஆகி, நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்கன்னு நம்பலாம். அதில் நான் ஒரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து செலிப்ரிட்டிக்குள்ளே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் வருது. ஒரு நடிகர் சங்கம் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸை பார்த்துக்கிறதுக்கு தான் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் அப்படி தான்.
வந்து எங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கல, இந்த ஆர்டிஸ்ட் வந்து லொக்கேஷனுக்கு வரல, இந்த ஆர்டிஸ்டால் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, தகராறு பண்ணிட்டாரு, செட்டுக்கு குடிச்சிட்டு வந்தார், இப்படிலாம் தான் வந்து இஷ்யூஸ் இருக்குது. இதை தான் சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நடிகர் நடிகைகளுக்குள்ள கப்புள்ஸ் பிரச்சனை வருது. நிறைய நடிகர்கள் இல்லை நடிகைகள் அப்கமிங் ஆர்டிஸ்ட் சூசைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வெளியில் போய் தன்னோட மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு இடம் கிடையாது. தெர் இஸ் நோ ஸ்பேஸ். யார்கிட்ட போய் நம்பி சொல்லலான்றது கூட தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நடிகர் சங்கத்துக்கு கேன்டீன் வைக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு கவுன்சிலிங் சென்டர் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதை இன்னும் பெரிய ஜிம்மு வைக்க போகிறாங்களாம், பயங்கர பெரிய ஸ்டேஜ் வைக்க போகிறாங்களாம், இது பண்ணுறதுக்கு அதை பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு ரெக்ரியேஷன் சென்டர் மாதிரினாலும் நடிகைகளுக்கு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு மேபி அ ஸ்மால் நர்சிங் பிளேஸ் லைக் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஏதாவது ஒரு இம்மீடியட்லி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, நம்மளுடைய நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆச்சு, ஒரு 2-3 ஆம்புலன்ஸ் வைக்கலாம். அவங்க நம்மளுடைய வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டில் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, அவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இல்லை, நம்ம சைடில் இதெல்லாம் இருக்கணும். இட் ஷுட் பி தேர். ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு சம் ஹாஸ்பிட்டல், ஒரு சின்ன ஃபெசிலிட்டி, சம்திங், ஏதோ ஒரு வேக்சினேஷன் போடுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியோ இல்லைன்னா ஒரு கேம்பெயின் மாதிரி அதை அவங்க பண்ணலாம். இந்த சூசைடு பண்ணிக்கிறாங்க தெரியுமா அந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு, அது சில பேர் வந்து நல்லா வர முடியல அப்படின்னு சொல்லி திடீர்னு பண்ணிக்கிறாங்க, இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ்னால பண்ணிடுறாங்க. ஒரு இடம், இது என்னுடைய ஃபேமிலி, இங்கே வந்தால் நான் எனக்கு என்னோட பிரச்சனைகளை சொல்லலாம், ஐ கேன் கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி சங்கத்தில் வந்து அதுக்கு கொஞ்சம் ஒரு தனியாக ஒரு பார்ட் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் போடணும், இல்லை அதுக்குன்னு இது என்ன தெரியுமா, ஒரு 20-30 பேர் வந்து கமிட்டி மெம்பர்னு உட்காந்துக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. வாட் ஆர் யூ டூயிங் டு தட் பர்டிகுலர் பிளேஸ்? இல்லை 20 பேரும் சேர்ந்து நீங்கள் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அந்த கமிட்டிக்கு அர்த்தமே இல்லை. தைரியமாக நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும் இல்லையா, அதனால ஒரு ப்ளஸ்ஸாக ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்படி இல்லை, இன்னைக்கு சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் போட்டு உருட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார்லேருந்து கீழே இருக்கிற புதுமுகம் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஒருத்தர் கூட கேட்கறதுக்கு இல்லை, ஒருத்தர் கூட பதில் கேட்கறதுக்கு இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. எல்லாரும் சைலண்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வர பிரச்சனைக்கும் நீங்கள் சைலண்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அடுத்தவங்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவீங்க? நடிகர் சங்கம்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அ பில்டிங், ஒரு கட்டடம் கிடையாது. அது வந்து எத்தனையோ கலைஞர்களை ஒன்றா சேர்க்கிற ஒரு இடம். அப்போது என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை அதை நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம்டா, நீ யார் அதில் ஒன்று வர்றது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் வேணுங்க. அவங்க தான் மெயின் பர்சன்ஸாக இருக்கணும். யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போங்க, எக்கடாவது கெட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அது வந்து இட் இஸ் நாட் அ சங்கம். இனிமேல் அது ஃபார்ம் ஆகி வரும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ட்ராக்ஷன். லவ்லி டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச்.